மருத்துவச்சூட குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? தலைக்கப்படுது. இனி என்னோட ஒரு கேள்வி. இப்போ பார்வோன் கட்டளை எடுக்கிறான். நீங்க இந்த பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளை என்ன செய்யணும்? கொலை செய்யணும் கட்டளை எடுக்கிறான். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த மருத்துவச்சிகள் ஆண் குழந்தைகளை கொலை செய்திருப்பாங்கன்னா இந்த குடும்பங்களை கர்த்தர் தலைக்க பண்ணியிருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ இவர்கள் கர்த்தருக்கு பயந்து அந்த ஆண் குழந்தைகளை காப்பாற்றினதுனால தான் இந்த கர்த்தர் இந்த குடும்பங்களை என்ன செய்தாரு? தலைக்க செய்தார். அப்போ கவனிங்க, 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இவர்கள் குடும்பம் தலைக்கப்படுவதும், லோக்கல் வேடை சொல்றேன், இந்த குடும்பங்கள் நாசமா போறதும் கர்த்தருடைய கரத்தில் மட்டும் இல்லை, இவங்க கரத்திலையும் இருக்கிறது. அப்போ இவங்க மட்டும் ஆமா எங்க தேசத்துல நீங்க பழுகு பெறுகிறீர்களா? ஆமா, எப்படி விடுறேன் பார்ப்போம். சாவி என் கையில கிடைச்சிருக்கு, ஆயுதம் என் கையில இருக்கு, ராஜா ஃபுல் பர்மிஷன் என் கையில தந்திருக்கிறார். ஆமை, ஒரு பிள்ளையாவது உயிரோட விடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த சிப்போராலும் பூவாலும் செயல்பட்டு இருப்பாங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த குடும்பங்கள் ஒன்றும் இல்லாம போயிருக்கு. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் அந்த காரியத்தை செய்ததுனால அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணினார். இவர்களோட குடும்பம் தலைக்க செய்வதும் இவருடைய குடும்பம் ஒன்னில்லாம போவதும் தேவனுடைய கரத்தில் மட்டும் அல்ல, அவர்களுடைய கரத்திலையும் இருக்கிறது. ஆமே, இது கலையிலே வராது, ஆனா நான் பேசுறேன், கவனிங்க. அதாவது இன்னைக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ இதுக்கு யார் காரணம்னா பாஸ்டரும் காரணம் கிடையாது, இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்களும் காரணம் கிடையாது, அரசாங்கமும் காரணம் கிடையாது, யாரும் காரணம் கிடையாது. இன்னைக்கு இந்த லெவல்ல நீங்க இருப்பதற்கு காரணம் அது நீங்க தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? இன்னைக்கு நான் ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை ஆசீர்வதித்தது கர்த்தர், உயர்த்தினது கர்த்தர், மேன்மைப்படுத்தினது கர்த்தர். ஆனா இன்னைக்கு இந்த லெவல்ல இருப்பதற்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நான் தான் காரணம். ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஒரு ஆமேன். பாஸ்டர், ஒன்னும் இல்லாம இருந்தேன், ஜீரோல இருந்தேன், வட்ட பூஜ்ஜியத்தில் இருந்தேன், ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன இந்த அளவுல உயர்த்தி வச்சிருக்கிறான்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உயர்த்தினது கர்த்தர், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அதற்கு உங்களுடைய பங்கும் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒண்ணு கூட சொல்றேன், யோனா வழி மாறி போறான், ஆண்டவர் எப்படி இல்லாம பிடிச்சு இழுத்து கொண்டு நினிவேல போய் தலைவர் சொல்றாரு, இன்னும் 40 நாட்களுக்குள் நினிவே பட்டணம் என்ன செய்ய